உக்ரைன் அதிபரை சந்தித்த சவுதி பட்டத்து இளவரசர். தீவிர ஆபத்தாக மாறிய ஆப்பிரிக்காவிலிருந்து ஏமன் வரையிலான கடல் பாதை. ரஷ்ய வான் பாதுகாப்பு படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டு 64 ட்ரோன்கள். வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற முதல் ட்ரம்பிடம் ஜெலன்ஸ்கி மன்னிப்பு. கட்டுப்பாட்டை இழக்கும் குர்திஸ் படைகள் ஏவுதளமாக மாறப்போகும் தீவிரவாத வன்முறை. முன்னாள் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி கைது. சைபர் மோசடி, தாய்லாந்திலிருந்து மீட்கப்பட்டு 540 இந்தியர்கள். மிகப்பெரிய சைபர் தாக்குதலை ட்விட்டர் தளம் எதிர்கொள்கிறது. எலான் மஸ்க் ஆதங்கம். சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் நேற்று மாலை உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சந்தித்ததாக சவுதி பத்திரிகை நிறுவனம் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜெட்டாவில் உள்ள அல் சலாம் அரண்மனையில் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சவுதி பட்டத்து இளவரசர் வரவேற்றதாக சமூக ஊடக தளமான எக்ஸில் SPA தெரிவித்துள்ளது. இரு தலைவர்களும் முறையான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஜெட்டாவிற்கு சென்று சவுதி பட்டத்து இளவரசரை சந்தித்தார் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை முந்தைய அறிக்கையின்படி ட்ரூபியோ திங்கள் முதல் புதன்கிழமை வரை ஜெட்டாவில் தங்கி ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி டிரம்பின் இலக்கை முன்னேற்றுவதற்காக உக்ரைனிய குழுவை சந்திப்பார் என குறிப்பிட்டுள்ளது. பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே வெள்ளை மாளிகையில் நடந்த ஒரு அரிய கூச்சல் போட்டியை தொடர்ந்து செவ்வாயன்று நடைபெறவிருக்கும் உக்ரைன் அமெரிக்க சந்திப்பு நடைபெறும் என்றும் கூறப்படுகின்றது. வடக்கு கடலில் எண்ணெய் டேங்கர் கப்பலும் சரக்கு கப்பலும் மோதியதில் ஒரு பணியாளர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் தேடுதல் பணி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரிட்டிஷ் ஊடகங்கள் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கடலோர நகரமான கல் அருகே ஏற்பட்ட மோதலில் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட எண்ணெய் டேங்கர் ஸ்டெனா இம்மாகுலேட் மற்றும் போர்த்துகீச கொடியுடன் கூடிய சோலோங் ஆகியவை அடங்குகின்றன. இந்த நிலையில் சில ஜெட் எரிபொருள் கடலில் கசிந்திருப்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரும் சுற்றுச்சூழல் சேதத்தை மதிப்பிடுவதற்கான முயற்சிகள் இன்னும் தொடர்கின்றன. மோதலை தொடர்ந்து பலர் கப்பல்களை கைவிட்டதாக ராயல் நேஷனல் லைஃப் போட் இன்ஸ்டிடியூஷன் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஏமனின் மோகோவின் வடக்கே உள்ள ஜக்டூல் அருகே கடற்கரையில் நேற்றைய தினம் குறைந்தது 70 புலம்பெயர்ந்தோரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக ஏமன் அரசாங்க அதிபர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் புதுதில்லி கூட்டுப்போர் ஆய்வுகள் மையத்தில் உரையாற்றிய பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சவகால் பிற இணைப்புகள் ஏமன் மற்றும் ஜிபூட்டி கடற்கரையில் 4 புலம்பெயர்ந்தோர் படகுகள் கவிழ்ந்ததில் 186 பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கைகளை தொடர்ந்து இந்த கண்டுபிடிப்பு வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் கடற்கரையோரத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்வதால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என பெயர் குறிப்பிட விரும்பாது குறித்த அதிகாரி அறிவித்துள்ளார். மேலும் உள்ளூர் மீனவர்கள் உடல்களை மீட்டெடுப்பதில் அதிகாரிகளுக்கு உதவி வருகின்றனர். இந்த நிலையில் ஆப்பிரிக்காவின் கிழக்கு கொம்புக்கும் ஏமனுக்கும் இடையிலான ஆபத்தான பாதை 2024 558 உயிர்களை கொன்றதாக IOM தெரிவித்துள்ளது. மேலும் உயிர்களை காப்பாற்ற அவசர நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தியது. 2024 ஆண்டில் 60,897 ஆப்பிரிக்க குடியேறிகள் ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொண்ட பிறகு ஏமனுக்குள் நுழைந்ததாக ஐநா அறிக்கைகள் சுட்டிக்காட்டின. ஆப்பிரிக்காவிலிருந்து ஏமன் வரையிலான கடல் பாதை தீவிர ஆபத்துகளுக்கு பெயர் பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய வான் பாதுகாப்பு படை இதுவரை மாஸ்கோவை நோக்கி பறந்த 69 உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் வான் பாதுகாப்பு படைகள் இதுவரை மாஸ்கோவை நோக்கி பறந்து 69 எதிரி ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளன என்று சோபியானின் டெலிகிராமில் பதிவிட்டுள்ளார். இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் முன்னதாக மாஸ்கோ பிராந்தியத்தில் மாஸ்கோவிற்கு பறந்து 33 ட்ரோன்களின் தாக்குதலை முறியடித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷுகோவ்ஸ்கி மற்றும் டோமோ டெடோவோ விமான நிலையங்களின் பணிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தன. பாதுகாப்பு அமைச்சகத்தின் வான் பாதுகாப்பு படைகள் தொடர்ச்சியான ட்ரோன்களை முறியடித்து வருகின்ற நிலையில் இறுதியாக பறந்த 25 ட்ரோன்களின் தாக்குதலை முறியடித்தன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி ஓவல் அலுவலகத்தின் மோதல்களுக்கு மன்னிப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஓவல் அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் மோதல் உலக தலைவர்களான ஜெலன்ஸ்கி மற்றும் டிரம்ப் இடையே மிகவும் சூடான பொது வார்த்தை பரிமாற்றத்தை தொடர்ந்து ஏற்படுத்தியது. இந்த நிலையில் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள் அல்லது நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று டிரம்ப் ஜெலன்ஸ்கியிடம் கூறினார். இது போரை விரைவாக முடிவுக்கு கொண்டுவர ஆணையிடும் அல்லது அதன் நீண்டகால கூட்டாளியை அதன் வலுவான ஆதரவாளர்களில்
இல்லாமல் சண்டையை தொடர விட்டுவிடுவதற்கான அமெரிக்க தலைவரின் திட்டங்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பாக் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் கருத்து தெரிவித்த அவர், விக்டார் ஜெலன்ஸ்கி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். ஓவல் அலுவலகத்தில் நடந்து அந்த முழு சம்பவத்திற்கும் அவர் மன்னிப்பு கேட்டார். அது ஒரு முக்கியமான படி என்று நான் நினைக்கின்றேன். மேலும் எங்கள் அணிகளுக்கும் உக்ரைனியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே நிறைய விவாதம் நடந்தது. அவர்கள் இந்த விவாதத்திற்கு பொருத்தமானவர்கள். மேலும் அதை முன்னேற்றம் என்று நான் விவரிக்க விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். சிரிய அரசியல் ஆய்வாளர் சமீர் தாகி டெய்லி மெயிலுக்கு வரவிருக்கும் ஆபத்துகள் குறித்து எச்சரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டமாஸ்கஸில் விடயங்கள் சாதாரணமாக தோன்றுகின்றன, ஆனால் நகரத்திற்கு வெளியே அது பயங்கரமானது. சோதனை சாவடிகளில் உள்ள பல வீரர்கள் புதிய சிறிய கொடிகளை கூட பறக்க விடுவதில்லை. அவர்கள் நுஸ்டா கொடியை ஏந்தி செல்கின்றார்கள். சிலர் அலைவெட்டுக்களை பன்றிகள் என்று வெளிப்படையாக குறிப்பிடுகின்றார்கள். டமாஸ்கஸுக்கு அப்பால் நிலைமை இன்னும் ஆபத்தானதாகவே உள்ளது. முழு அலைவெட் கிராமங்களும் அழிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பரந்த குறுங்குழுவாக களரி அச்சங்களை தூண்டுகிறது. மேலும் சிரியாவின் எண்ணெய் வளமிக்க வடகிழக்கை கட்டுப்படுத்தும் குர்திஸ் சிறுபான்மையினர் அதிகரித்து வரும் பதட்டத்தில் உள்ளனர். துருக்கியின் ஜனாதிபதி ரெசெப் தய்யிப் எர்டோகன் நீண்டகாலமாக குர்திஸ் குழுக்களுக்கு விரோதமாக இருந்து வருகின்றார். மேலும் HTS அவர்களை துன்புறுத்துவதில் கொடூரமான வரலாற்றை கொண்டுள்ளது. ஜிகாதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் உட்பட சுமார் 50,000 பேர் வசிக்கும் பிரபலமற்ற அல்ஹால் அகதிகள் முகாமையும் குர்திஸ் படைகள் மேற்பார்வையிடுகின்றனர். குர்திஸ் படைகள் கட்டுப்பாட்டை இழந்தால் அந்த முகாம் தீவிரவாத வன்முறையின் புதிய அலைக்கான ஏவுதளமாக மாறக்கூடும். அல்-ஷாராவின் உள்ளடக்கம் பற்றிய பொது உறுதிமொழிகள் இருந்த போதிலும் அவரது ஆட்சி சிரியாவின் பழிவாங்கும் சுழற்சியையும் உறுதியற்ற தன்மையையும் ஆழமாக்கும் என்று பலர் அஞ்சுகின்றனர். மதவெறி கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் முன்னாள் ஜிகாதிகள் முக்கிய அதிகார பதவிகளை வகிக்கும் நிலையில் சிரியாவின் புதிய ஆட்சி அமைதியை கொண்டு வருமா அல்லது பயங்கரவாதத்தின் புதிய சகாப்தத்தை கட்டவிழ்த்து விடுமா என்பதுதான் இப்போது கேள்வி என குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினம் மணிலாவின் சர்வதேச விமான நிலையத்தில் முன்னாள் பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ரோட்ரிகோ டுடெர்டோவை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலையிலேயே இன்டர்போல் மணிலா ICC-இடமிருந்து கைது வாரண்டின் அதிகாரப்பூர்வ நகலை பெற்றது என்று ஜனாதிபதி அலுவலகம் ஒரு அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. தற்போது அவர் அதிகாரங்களின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதகுலத்திற்கு எதிரான குற்றம் தொடர்பான வழக்கு தொடர்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவுகளை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் அரசாங்க அதிகாரிகளின் கூற்றுப்படி முன்னாள் ஜனாதிபதி அவரது குழுவும் நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ளனர். மேலும் அரசாங்க மருத்துவர்களால் பரிசோதிக்கப்படுகின்றார்கள் என அறிவிப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் ஹாங்காங்கில் இருந்து திரும்பியதும் ICC உத்தரவின் அடிப்படையில் சட்ட அமலாக்க அதிகாரிகள் டுடெர்டோவை காவலில் வைத்தனர். சட்ட அமலாக்க மற்றும் கண்காணிப்பு குழுக்கள் போதைப் பொருளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான வறியவர்களை கொன்றதாக மனித உரிமை அமைப்புகள் மதிப்பிட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து வயதான முன்னாள் தலைவர் மீது ICC மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்று குற்றம் சாட்டியுள்ளது. டுடெர்டோ நவம்பர் 1, 2011 முதல் மார்ச் 16, 2019 வரை டாவோவின் மேயராக இருந்தபோது போதைப்பொருள் தொடர்பான மரணங்கள் குறித்து ICC தனது விசாரணையை தொடங்கியது. மனிதகுலத்திற்கு எதிரான சாத்தியமான குற்றங்களை ஆய்வு செய்தது. 2019 ஆண்டில் டுடெர்டோ பிலிப்பைன்ஸை ட்ரோம் சட்டத்திலிருந்து விலக்கிக் கொண்டார். இது கொலைகளுக்கான பொறுப்பை தவிர்ப்பதற்கான முயற்சியாக நடவடிக்கை உரிமைகள் வழக்கறிஞர்கள் கருதுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி வேலை வாய்ப்புகளால் சைபர் கிரைம் வலையமைப்பில் சிக்கிய சுமார் 540 இந்தியர்கள் தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மீட்கப்பட்ட 283 நாட்டினரை ஏற்றி சென்ற இந்திய விமானப்படை விமானம் நேற்று நாடு திரும்பியது. இரண்டாவது விமானம் இன்று மேசோட்டிலிருந்து மீதமுள்ளவர்களை அழைத்து வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் குறைந்தது 42 பேர் தெலுங்கு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் என்று மத்திய அமைச்சர் பண்டிட் சஞ்சய் தெரிவித்தார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டினர் போலி வேலை வாய்ப்புகளால் ஈர்க்கப்பட்டு தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் சைபர் மோசடியில் ஈடுபட்டுள்ள போலி அமைப்பு மையங்களுக்கு விற்கப்பட்டனர். இந்த நபர்கள் பின்னர் மியான்மர், தாய்லாந்து எல்லையில் உள்ள பகுதிகளில் செயல்படும் மோசடி மையங்களில் சைபர் குற்றங்களில் ஈடுபடவும் பிற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அவர்களை மியான்மர் ராணுவம் மீட்டது. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உள்ள இந்திய தூதரகங்கள் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அவர்கள் தாய்லாந்தின் மேசோட் நகரத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் விமானம் மூலம் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். தாய்லாந்து, லாவோஸ் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளின் சர்வதேச எல்லைகள் சந்திக்கும் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள கோல்டன் முக்கோண பகுதி இதுபோன்ற போலி அமைப்பு மையங்கள் செயல்படும் ஒரு சைபர் குற்ற மையமாகும். போலி வேலை வாய்ப்புகளை வழங்கி இந்தியர்களை குறிவைக்கும் இதுபோன்ற மோசடிகள் குறித்து அரசாங்கம் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நேற்றைய தினம் காலை அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான பயனர்களால் எலான் மஸ்கின் எக்ஸை அணுக முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சுமார் 8 மணி நேர செயலிழப்பிற்கு பிறகு தளம் பாரிய சைபர் தாக்குதலை எதிர்கொண்டதாக மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். ட்விட்டர் மீது ஒரு பெரிய சைபர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தாக்கப்படுகிறோம் எனவும் இது நிறைய வளங்களுடன் செய்யப்பட்டது என்றும் அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஆன்லைன் செயலிழப்புகள் குறித்து பயனர்களின் அறிக்கைகளை கண்காணிக்கும் ஒரு வலைத்தளமான டவுன் டெக்கரின் கூற்றுப்படி கிழக்கு நேரப்படி காலை 5:30 மணியளவில் சில பயனர்களுக்கு ட்விட்டர் தளம் செயலிழந்தது. 20,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் செயலிழந்ததாக புகார் அளித்தனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த செயலிழப்புகள் தீர்க்கப்பட்டதாக தோன்றினாலும் கிழக்கு நேரப்படி காலை 9:30 மணியளவில் செயலிழப்புகள் திரும்பின. 40,000க்கும் மேற்பட்ட பயனர்கள் சிக்கல்களை புகார் அளித்தனர். சில பயனர்கள் ட்விட்டரை அவ்வப்போது அணுக முடிந்தது. ஆனால் கிழக்கு நேரப்படி பிற்பகல் 1:30 மணிக்கு பிறகு சிக்கல்கள் தொடர்ந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.